எபிசோட்கான மூணாவது ப்ரோமோலையும் பார்வதி தான். அதாவது 3 ப்ரோமோலையும் பார்வதி ரொம்ப நாள் கழிச்சு வரா மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த ப்ரோமோல வரது இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிடிச்சது சாண்ட்ரா, திவ்யா இவங்க தான் அந்த இடத்த பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள போன வாரம் போட்டு துவைச்சதுனால திருப்பி பார்வதி அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்வதி யாராவது அடிச்சு அவங்க அழுவாங்க, அது ப்ரோமோல வரும். இப்போ பார்வதி அடி வாங்கிட்டு அவங்க அழுகுறாங்க, அதுதான் ப்ரோமோல வருது. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்கு. இருந்தாலும் பார்வதி அலறத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏன்னா இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு இந்த மாதிரி கதறி கதறி அள வைக்கிறானுங்களா, டேய் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பார்வதியை மட்டும் டார்கெட் பண்றானுங்க, மற்ற எல்லாரையும் விட்டுறானுங்க. பார்வதி மட்டும் எதுக்காக டார்கெட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, நிறைய ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரையும் விட்டுட்டு பார்வதி மட்டும் ஏனோன்றானுங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காமெடி பண்றன்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விக்கல் சீக்கிரமே, ஸோ இந்த கானா வினோத் இவங்களாம் ஒரு காமெடி ஒன்று ஃபன் பண்றாங்களே, அதுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுவும் என்ன அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பார்வதி மேட்டர்ல இருந்து போவோம். பார்வதியோட ட்ரெஸ் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாங்க. யார் சுபிக்ஷா ஒளிச்சு வச்ச மாதிரி ப்ரோமோல காமிக்கிறாங்க. இது ஆல்ரெடி லைவ்ல முடிஞ்ச விஷயம் தான், பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, நானும் பெருசா நோட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்னைக்கு லைவே அப்படி தான் போகுது, எபிசோடு படுமட்டமா இருக்க போகுது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா காலையில முடிஞ்ச விஷயத்தை எடுத்து 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கான எபிசோட்ல கண்டென்ட் இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா கொஞ்சமாவது கண்டென்ட்டுக்கு ஏதாவது பிக் பாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா மாற்றணும். பிக் பாஸ் டீமும் பெருசா ட்ரை பண்ணவே இல்லைங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஏதோ போதும், அதாவது ஒரு கான்செப்ட்னு ஒரு பிக் பாஸ்னு ஒரு சீசன் ஆரம்பிச்சிட்டோம், சரி ஏதோ ஒன்று முடிச்சு விட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளையும் அவங்க நாளை கடத்திக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுன்றதுக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு முயற்சி இருக்கணும்ல. பிக் பாஸ் ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க இதுக்கு முன்னாடிலாம், இப்போ எந்த முயற்சியுமே எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களே வெறுத்து போயிட்டாங்க, இவனுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ ஒன்று நடக்குது, கடைசியில் இந்த கப்பை கொடுத்துட்டு இந்த சீசனை அப்படியே முடிச்சு விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் அவங்க நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது என்னால் அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பார்வதி மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஒழிச்சு வச்சு தான் அவங்க 2-3 வரை கேட்குறாங்க, டே கொடுங்கடா கொடுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எவனுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டானுங்க. இந்த இடத்துல பார்வதியை மட்டும் ஏன் நோண்டுறாங்கன்னா இவங்க செஞ்ச விஷயங்கள் இவங்களை திருப்பி அடிக்குது. அதாவது மற்ற டீச்சர்ஸும் இருக்காங்க, மற்றவங்களாம் விட்டு இவங்களை மட்டும் ஏன் நோண்டாங்க. பார்வதி நோண்டா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், பார்வதி ஈஸியாக ட்ரிகர் ஆகும் அப்படின்றதுனால பார்வதி நோண்டுறாங்க. இன்னொன்று பர்சனல் காண்டு, பார்வதி அடிச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள ஃபீல் பண்ணுவானுங்களே, அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காண்டு, அவனுக்கு வன்மத்தை தீர்த்துக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். சுபிக்ஷா தான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்ச மாதிரி காமிக்கிறாங்க. கேட்டால் ப்ராங்க்ன்றாங்க. விக்கல் சீக்கிரமாக இது உடந்தை அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுது. ஸோ இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க ஃபன் பண்ணுறது எல்லாமே இந்த திருடுற விஷயத்தில் வச்சு தான் ஃபன் பண்ணுறானுங்க. திருட்ட தவிர வேறு ஃபன் தெரியாதடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நேற்றுலேருந்து திருடிக்கிட்டே இருக்கானுங்க. ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் அவனுங்களுக்குள்ளே இருக்க பொருளை திருடிக்கிறானுங்க, இல்லை டீச்சர்ஸ் ஒரு பொருளை திருடி வைக்கிறானுங்க. அதாவது ஒரு தடவை 2 தடவை ஓகேவா இருக்கும், தொடர்ந்து திருட்டு வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா அது கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்காது. அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட் திருடுனா பரவாயில்ல, எல்லா ஸ்டூடெண்ட்டும் திருடனுங்களா இருக்கானுங்க. இது வந்து பிக் பாஸ் ஸ்கூலா இல்லை திருட்டு ஸ்கூலா அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திருடுறது வந்து ரொம்ப மும்முரமா இருக்கானுங்க. ஸோ இவங்களோட புடவை வந்து திருடி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்குறாங்களே கொடுக்கலாம்ல, ஆனால் எவனுமே கொடுக்க மாட்டான். ஒரு கடத்துக்கு மேலே பார்வதி அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது என்ன மட்டும் ஏன் நோண்டுறானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது நான் ஆல்ரெடி சொன்ன காரணம் தான். ஒன்று இவங்க மேலே இருக்க வன்மம், அதாவது இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அந்த வன்மம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அடிச்சா அந்த கண்டென்ட் பெருசாகும், பார்வதி நோண்டா தான் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் நினைக்கிறாங்க. அது மட்டும் கிளியரா தெரியுது. ஏன்னா எஃப்ஜே நோண்ட மாட்டாங்க, எஃப்ஜே நோண்டா காட்டு கத்து திருப்பி கத்தி விட்டுருவான், பார்வதி நோண்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த இடத்துல கனியும் நோண்ட மாட்டாங்க, இது ப்ரொஃபஸராக இருக்கார்ல அவரையும் நோண்ட மாட்டாங்க. சரி பிரின்சிபல் இருக்கல பிரஜன் அவரையும் நோண்ட மாட்டாங்க. ஏன்னா பிரஜன் வந்து டென்ஷனானா அந்த என்ன வார்த்தை பேசுறாரு அவருக்கே தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் நோண்டதை விட பார்வதி நோண்டதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. ஆனால் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா பார்வதி முந்தநேத்துலேருந்து பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இவனுங்களை வந்து ரெடி பண்ணி அனுப்பணும். ஆக்சுவலாக வார்டனுக்கு தாங்க இருக்கிறதுலே பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி. எஃப்ஜே கையில் அடிப்பட்டதும் போதும் அப்படியே பார்த்தீங்கன்னா நைஸாக எஸ் ஆகிட்டான். எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே ஒரு வேலை கையில் வந்து வெட்டிக்கினா என்னன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அந்த கிச்சன் வேலையிலேருந்து. ஸோ அப்படின்னும் போது பார்வதிக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. எனக்கு தெரிஞ்சு பார்வதி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமே அவங்க அந்த வேலையை செய்கிறத பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்க, எப்போ என்னால் முடியாது, எவ்வளோ வேலை சொன்னீங்க செய்ய முடியாது, இன்னொன்று இவனுங்க எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பணும், என்ன எவ்வளோ தான் பண்ணுறது, என்னால் முடியாது, நான் வந்து வெளியே வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வாபஸ் வாங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எதையுமே பண்ண மாட்டாங்க. எவ்வளோ அடி வாங்கினாலும் கத்துறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணியும் கடைசியில் அந்த டாஸ்க்லேயே இருக்காங்களே, அதை பண்ணுறாங்களே, அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. என்னடா நம்மளா பார்வதியை பாராட்டுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது. இருந்தாலும் உண்மையிலே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்கிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது. இதுக்கு நடுவில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த லவ் கண்டென்ட், கமுருதினை பற்றி தடவுறது, இந்த
மாதிரி ஒரு கேவலமான வேலை வந்து ஆஸ் யூஷுவல் பார்வதியோட ரெகுலர் டியூட்டிஸையும் பார்க்குறாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்ல, அது அவங்களுக்கு ரெகுலர் டியூட்டிஸ். நைட்டு 10 மணிக்கு மேலே அவங்க ரெகுலர் டியூட்டிஸில் போகிறாங்க. ஸோ இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த டாஸ்க்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த பெஸ்ட் பர்ஃபார்மரில் வரணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு பார்வதியோட எய்மையாக தான். ஏன்னா எஃப்ஜேவும் இல்லை, இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்கோர் பண்ணால் போதும், நம்ம வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரில் வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது, அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மராக வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அது வரட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இருந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இஷ்டத்துக்குன்னு நோண்டுறானுங்க. எந்த அளவுக்கு நோண்ட முடியும்னா அவங்களே எனக்கு போதுண்டா என்னால் முடியலடா விட்றா அப்படின்ற மாதிரி கத்தி கதற அளவுக்கு நோண்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னொன்று இந்த ஃபன்னு பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுத்தாருன்னு சொன்னல, அது என்ன மேட்டர்னா இவனுங்க காமெடி பண்ணுறது என்ன பண்ணுறானுங்க, ஒன்று ஏதோ ஒரு பாட்டு எடுத்துக்கிறாங்க, பாட்டு எடுத்து அந்த பாட்டை ஓட்டுறது, அது பாட்டு வேறு மாதிரி மாற்றி அது ஓட்டுறது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க வெளியே இருக்க பெரிய பெரிய ஆளோட கம்பேர் பண்ணி அந்த காமெடியன்ஸ் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஓட்டுறது. ஸோ இது வந்து பிக் பாஸ் வந்து பார்த்துட்டு ஓகே இது வந்து இதுக்கு மேலே போகிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கூப்பிட்டு கனியை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வெளியே ஃபேமஸாக இருக்க ஆளுங்களை வச்சுலாம் கலாய்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்தை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பாட்டு ஃபேமஸான பாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ஷோ எல்லாரும் பார்க்குறாங்க, நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணி நடுவில் வெளியே பார்த்தீங்கன்னா பயமாக ட்ரெண்ட் ஆகிடும். ஸோ அவங்க புரட்சி போராட்டம் அப்படின்ற மாதிரி இறங்கிடுவாங்க. பார்த்து பண்ணுங்கடா டே, நீங்கள் ஃபன்னே பண்ணாமல் கூட இருங்க. அதாவது இப்போதைக்கு விக்கல் சீக்கிரம் இவங்க பண்ணுற ஃபன்னே இவ்வளோ தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதையுமே பண்ண வேணான்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபன்னே பண்ணாமல் கூட இருங்க, தயவு செஞ்சு ஏதாவது இது சொல்லுது பிரச்சனையை கொண்டு வந்து விட்றாதீங்க, நாங்கள் தானே கோர்ட்டு கேஸ் தெரியணும் அப்படின்ற மாதிரி அதில் மட்டும் தீவிரமாக இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபன்னு வேணாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வேணாம், சும்மா ஏதோ ஒன்று போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஓட்டுறாங்கன்றது எனக்கு என்னமோ தோணுது. இதில் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக இப்போ மும்முரமாக இருக்கிற ஒரே ஆள் யார் சொல்லுங்கள், வியானா தான். வியானாவோட பேர் பொய்யானா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே தெரிஞ்சு போச்சு. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் வியானா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் பொய்யானா பொய்யா சொல்லிட்டு சுற்றுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது விக்கல் அதுக்கப்புறம் அரோரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய்யானான்னு பேர் வச்சிச்சு அரோரா. ஸோ அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சோஷியல் மீடியா அவ்வளோ ஃபேமஸ், அது வீட்டுக்குள்ளே வரைக்கும் அப்போ தெரிஞ்சிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்குன்னு மட்டும் பாருங்கள் வியானா. ஸோ வியானாவை தூக்கி போட்டு கும்முன்னு கும்முறாங்க. ஓப்பனாக சொல்லலாம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வியானாவை போட்டு அடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த கிரிஞ்சி ரியாக்ஷன் எங்களால் தாங்க முடியும். அதாவது ஒரு டைமில் ஏதாவது ஒன்று பண்ணால் வியானாவை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா. ஒன்று லவ் கண்டென்ட் பண்ணுறியா அதை பண்ணு, இல்லை நீ வந்து ஒரு ஆட்டிடியூடான ஒரு பொண்ணா ஒரு ஸ்கூல் கேர்ளாக பிஹேவ் பண்ணுறியா அதை பண்ணு. ஏதாவது ஒரு ட்ராக்கில் தான் போகணும். ஒரே டைமில் 2 ட்ராக்லேயும் போகிறேன், ஒரு பக்கம் லவ்வும் நான் பண்ணுவேன், ஒரு மாதிரி அந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிரிஞ்சும் நான் பண்ணுவேன், இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி நான் எப்படி சொல்ல ஒரு ஆட்டிடியூடான கேள்வி யாரையும் மதிக்க மாட்டேன் அந்த மாதிரியும் ஒரு இதுவும் பண்ணுவேன். அப்படின்னா நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கே ஒரு ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா ஏதாவது ஒரு ரோல் தானே எடுக்கணும், இவங்க எல்லா ரோலையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் சும்மா அங்கங்கே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டு அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வியானா பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக மாறுதான்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக மாறல, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லுவாங்களே, இந்த அமித்தோட ஷூ எடுத்து வச்சது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க. கண்டென்ட்டுக்காக பண்ணுற வரைக்கும் ஓகே, நான் தப்பு சொல்ல. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டர் என்ன பண்ணும், லவ் பண்ணுமா, லவ் பண்ணுது ஓகே. இந்த கேரக்டர் என்ன பண்ணுது, இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்குது, ஆட்டிடியூட் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்டக்காக இருந்தால் பரவாயில்ல, சுற்றி ஒரு மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறதுனால வியானாவை சுற்றி அதிகமாக டாக்ஸ் போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்குமே வியானா பிடிக்கல, வெளியே இருக்கவங்களுக்கு தான் பிடிக்கலன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பிடிக்கல. வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு வியானாவை இப்போ அதிகமாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான். ஏன்னா அவனுக்கு அவன் வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறான். மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வியானாக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலை. இந்த டாஸ்க்கை நார்மலாக ஆடி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கேரக்டர் லவ் கேரக்டரா ஓகே, லவ் மோட்லேயே கடைசி வரைக்கும் போயிருக்கோம். லவ்வில் நீ பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை அப்படியே ஃபேஸ் பண்ணு, அப்படி ஓகே. ஆனால் இது வந்து எல்லாத்தையும் போட்டு குழப்பி ஒரு மாதிரி வியானா வந்து தேவையில்லாமல் வாண்டடாக வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியாலே சரி வீட்டுக்குள்ளேயே சரி அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த 3வது ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இது ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம் தான், ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது பார்வதி திரும்பி அழுகுற மாதிரி அதில் காமிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி அழுவுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா ரிவார்டாக அவங்க எதிர்பார்க்கறது தான், சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரிவார்டாக அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் போகும்னு நான் நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கலான்றீங்களா, இல்லை அவ்வளோலாம் ஒருத்தர் இல்லை அவங்க பண்ணதுக்கு தான் திருப்பி இப்போ அனுபவிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுதா? ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.